அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் திருப்பூரில் மாதம் 2000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்படும் என்று தெரிய வந்திருக்கிறது. நம்மிடையே தற்போது இது தொடர்பாக பேசுவதற்காக இந்திய அமெரிக்க தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் திரு கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு கார்த்திகேயன். வணக்கம். இந்த வரி விதிப்பால சிறு குறு தொழில் நிறுவனங்கள், முக்கியமா ஸ்டார்ட் அப், இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? இது உங்களுக்கு அதாவது செக்டார் பேசிஸா தான் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட $90 பில்லியன் அளவில் ஏற்றுமதி ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு அமெரிக்காவுக்கு. இதுல கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் த ப்ராடக்ட்ஸுக்கு உண்டானதுக்கு டேரிஃப் கொண்டு வந்திருக்காங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலிருந்து ஒரு 25%, ஆகஸ்ட் இன்னையிலிருந்து அடிஷனல் 25%. அது எதுக்காகன்னா உங்களுக்கு ரஷ்யாவிலிருந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறதுக்காகவும், எக்யூப்மெண்ட்ஸ், வார் ஃபுட்டிங், டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்குறதுக்காக அடிஷனலாக ஒரு 25% கூடுதல் வரியாக ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இதனால உங்களுக்கு சில செக்டார்ஸ் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படும். உதாரணத்துக்கு டெக்ஸ்டைல், ஜுவல்லரி, ஷ்ரிம்ப், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் நிறைய ஒரு இது பாதிப்பு இருக்கும். இவங்களுக்குலாம் கிட்டத்தட்ட 50% டாரிஃப் வந்துடும். இதே ஒரு 33% ப்ராடக்ட்ஸுக்கு உங்களுக்கு டாரிஃபே இல்லாமல் போயிருக்கு. எக்ஸாம்பிள் பார்மாசூட்டிக்கல் ஐட்டம்ஸு, அயர்ன் அண்ட் ஸ்டீல், அலுமினியம், இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் எந்த விதத்துலையும் ஒரு இது கிடையாது, உங்களுக்கு டியூட்டியே இல்லாமல் போயிருக்கு. அந்த செக்டாருக்கெல்லாம் பாதிப்பு கிடையாது. ஸோ நீங்கள் எந்த செக்டாரில் இருக்கீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த பாதிப்பு ஏற்படுது. இது உங்களுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு ரஷ்யன் ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணனால இம்போர்ட்டை கட் பண்ணிட்டா இந்த 25 கூடுதல் 25% கம்மி பண்ணிட முடியுமா அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்புறாங்க. இது என்னன்னா, இது எக்கனாமிக் இன்எஃபிஷியன்சியாக மாறிடும். எப்படின்னா, நம்மளுக்கு இம்போர்ட் பண்ணனால இருக்கக்கூடிய சேவிங்கை நம்ம வேற ஏதாவது கண்ட்ரிலேருந்து க்ரூட் ஆயில்ஸோ மற்ற ப்ராடக்ட்ஸ் ரஷ்யாவிலேருந்து வாங்கக்கூடியது வாங்கினோம்னால் நம்மளுக்கு முதல்ல நம்மளுடைய காஸ்ட் அதிகமாயிடும். அதனால நம்ம இம்போர்ட் பில் அதிகமாயிடும். நம்மளுக்கு கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படிங்கக்கூடிய கேட் அப்படிங்கக்கூடிய கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் பேலன்ஸ் அதிகமாயிடும். இதனால என்னன்னா, உங்களுக்கு ஒன்று எஃபிஷியன்சி இல்லை, ரெண்டாவது நம்ம ஒரு மிரட்டலுக்கு அடிபணிஞ்சு போற மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு ஒரு இமேஜ் ஒரு தன்னம்பிக்கையை ஊக்குவிக்கக்கூடிய, அஃபெக்ட் பண்ணக்கூடிய அளவில் பாதிப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு இந்த ப்ராடக்ட், எந்த ப்ராடக்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு டியூட்டி அதிகமாகுதுங்கிறது பார்க்கணும். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ அவங்க பண்ணிருக்கிறது எல்லாமே இந்த கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட நம்மது 40 அடுத்த வருஷத்துக்கு 90 பில்லியன்லேருந்து 49.4 பில்லியனா மாறிடும், குறைஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கு. இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னா, நான் சொன்னக்கூடிய டெக்ஸ்டைல், ஜுவல்லரி, ஷ்ரிம்ப், இந்த மாதிரி லோ ப்ராஃபிட் இருக்கக்கூடிய, அதிகமான அளவு எம்ப்ளாய்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக பாதிப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு என்னன்னா, இந்தியாவில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இமீடியட்டா அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த கூடுதல் வரினால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எக்ஸ்போர்ட் கம்மியாகல அந்த வேலை வாய்ப்பெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதற்கு வரி விதிப்பின் காரணமாக வேலை வாய்ப்பு தான் அதிக அளவுல குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்கீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு கார்த்திகேயன்.